இவ்வளவு இனிமையா புல்லாங்குழல் ஊதும் இவன்தான் செல்வம். இவனுக்கு குழல் ஊத நல்ல புலன் கொடுத்த அந்த கடவுளுக்கு இவனோட பார்வைங்கிற புலனை மட்டும் கொடுக்க மறந்துட்டாரு. ஆனா அதை நினைச்சு அவன் என்னைக்கும் பெருசா வருத்தப்பட்டதும் இல்லை. அவனுடைய இந்த பார்வை குறைபாட்டை வச்சு அவனுக்கு எங்கேயும் வேலை கொடுக்காததால அவன் தினம் கோயிலுக்கு வந்து இப்படி புல்லாங்குழல் வாசிச்சு அது மூலமா வரதை வச்சு தான் அவன் பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருந்தான். இறைவா, உன்னை வேண்டாத நாளே இல்லை. அப்படி இருக்கிறப்போ என்னை ஏன் இப்படி படைச்சேன்னு உன்னை என்னைக்காவது கேட்டிருக்கேனா? இல்லை அதை நினச்சி வருத்தம் தான் பட்டிருக்கேனா? நான் கேட்குறதெல்லாம் என் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ ஒரு வழி. அப்படியே எல்லார் பக்கமும் திருப்புற உன் கண்ணை கொஞ்சம் என் பக்கமும் திருப்புப்பா. என்ன செல்வா, வழக்கம் போலையா? ஆமாண்ணே, நான் என்னத்தை புதுசாக கேட்க போகிறேன்? நானும் உன்னை பார்த்த நாள்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்படி கண்ணுக்கு தெரியாத கடவுள்கிட்ட பிச்சை கேட்கறதுக்கு இந்த கோயிலுக்கு வரவங்க போகிறவங்க கிட்ட கேட்டாவது 4 காசு சேர்த்து கிடைக்கும். அட சும்மா இருங்கண்ணே, உங்களுக்கு எப்போவுமே விளையாட்டு தான். இப்படி செல்வமும் அந்த பிச்சைக்காரனும் பேசுறத தூரத்துல ஒரு ஆலமரத்துக்கு அடியில உட்கார்ந்திருந்த முனிவர் இவங்களை கவனிச்சபடியே மெல்ல சிரிக்கிறாரு. கோயிலுக்கு வந்து போறவங்கெல்லாம் செல்வத்தோட புல்லாங்குழல இருந்து வர அந்த இன்னிசைய கொஞ்ச நேரமாவது நின்று கேட்காம கடந்து போனதே இல்லை. அப்படி நிக்கிற சிலர் காசோ இல்ல சாப்பிட உணவோ கொடுப்பாங்க. அவ்வளோ இனிமையான அந்த குரலோசையை கேட்டா கருவறையில கல்லா இருக்கிற அந்த தெய்வத்துக்கும் உணர்வுகள் வரும். அற்ப மனிதர்களுக்கு வராதா என்ன? அப்படி கூட்டத்துல கேட்டுட்டு இருந்த ஒருத்தர் செல்வத்தை பார்த்து இப்படி சொல்றாரு. ஆஹா, அருமை செல்வம் அருமை. என் நெஞ்ச நெகிழ வச்சுட்டப்போ. எவ்வளோ நேர்த்தியா வாசிக்கிற. சாட்சாத் அந்த கண்ணனே புல்லாங்குழல் ஊதுவது போல இருந்துச்சு. ஆமாங்க, என்ன ஒரு மூச்சு வளம். அந்த இறைவன் பார்க்க கண்ணை கொடுக்காட்டியும் உனக்கு நல்ல இசை நாணத்தை கொடுத்துருக்கான். இந்தா, இந்த உணவை வச்சுக்கோ. இந்தாயா, இந்த காசு உன் திறமைக்கு சின்ன அன்பளிப்பு. இப்படி வரவங்க போறவங்கெல்லாம் செல்வத்தோட குழலிசைய பாராட்டி சிலர் உணவாகவும் பலர் காசாகவும் அவங்களால முடிஞ்சதை கொடுப்பாங்க. இப்படி தினமும் மக்களை சந்தோஷப்படுத்தி அதுல கிடைக்கிறத வச்சு வாழ்க்கையை கடத்தினாலும் அவன் மனசுல கடந்து போக முடியாத ஒரு ஆசை இருந்துச்சு. கடவுளே, எனக்கு நீ பெருசாக எந்த கஷ்டத்தையும் கொடுத்ததில்ல. உன்னோட கோயிலுக்கு வர பக்தர்களை மகிழ்விச்சு அதில் நானும் மகிழ்ச்சியாக இருக்கேன். கண்ணு தெரியாத என்னோட பேச்சை கேட்குறதுக்கு யார் கண்ணுக்கும் தெரியாத நீ இருக்க. ஆனால் என்னோட ஆசையை நிறைவேற்ற மட்டும் யாருமே இல்லைன்னு நினைக்கும்போது ஒரு புது உணர்வு வருது. ஒரு வேளை இதுதான் கவலையா? இப்படி கவலைன்னா என்னன்னு தெரியாத செல்வத்தோட ஆசையை நிறைவேற்ற அந்த கடவுளே அனுப்புன மாதிரி ஒருத்தர் அன்னைக்கு கோயிலுக்கு வராரு. ஆஹா, என்ன ஒரு அருமையான இசை. கோயிலை நெருங்கி போகும்போது செல்வம் குழல் ஊதிக்கிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. அப்படி செல்வத்துக்கிட்ட போன நம்பி ஆழ்வார் எல்லாரும் கேட்டுட்டு கலைஞ்சதும் செல்வம் வாசிச்சு முடிக்கிற வரைக்கும் அங்கவே இருக்கிறாரு. தம்பி வணக்கம், என் பேரு நம்பி ஆழ்வார். நான் ஒரு வணிக வியாபாரி. வணக்கங்க ஐயா. ரொம்ப அருமையாக வாசிச்சிங்க தம்பி. உங்கள் குழலிருந்து வந்த அந்த ஓசை மனதுக்கு அவ்வளோ இதமாக இருந்துச்சு. அதை கேட்கும்போது என் மனசில் எந்தவித கவலையும் இல்லாமல் அவ்வளோ இனிமையாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. சரிப்பா, நீ எப்படி இவ்வளோ நல்லா வாசிக்க கற்றுக்கிட்ட? ஐயா, குழல் ஊத நானே தானே கற்றுக்கிட்டேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு குழல் ஊதுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியே தினம் தினம் ஊதி பழகிடுச்சுங்க. அப்போ தினம் தினம் இங்கே வந்து குழல் ஊத்துறது தான் உன் வேலையா? ஆமாங்க ஐயா. இப்படி நான் குழல் ஊதி மக்களை மகிழ்விச்சா அவங்களால முடிஞ்ச நாணயங்கள் இல்லை சாப்பாடுன்னு ஏதாவது கொடுத்து உதவி செய்வாங்க ஐயா. அடடே, இப்போன்னு பார்த்து என் கையில் நான் எதையும் எடுத்துகிட்டு வரலையே. சரி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் உனக்கு அதை ஏற்பாடு பண்ணித்தரேன். ஐயா, இதுவரை எல்லாரும் அவங்களால முடிஞ்சதை தான் கொடுத்துட்டு போயிருக்காங்களே தவிர யாரும் எனக்கு என்ன வேணும்னு கேட்டதில்லைங்க. நீங்கள் கேட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷங்க ஐயா. செல்வம், உன் குழல் இசை போலவே நீ பேசுகிறதும் இனிமையாக இருக்குப்பா. சரி சரி, உன் ஆசை என்னன்னு சொல்லு, நான் அதை நிறைவேற்றி வைக்கிறேன். அட, சும்மா கூச்சப்படாமல் கேளு செல்வம். இவ்வளோ வற்புறுத்தி கேட்டதுக்கு அப்புறம் செல்வம் ஒரு வழியா அவன் தான் ஆசையை சொல்றான். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசைங்க ஐயா.
நான் இதுவரை இந்த செல்வந்தர்கள் வசதி படைச்சவங்கலாம் சாப்பிட்ற விருந்து சாப்பாடை சாப்பிட்டதே இல்லைங்க. ஆனால் அதை பற்றி நிறைய பேசி கேள்விப்பட்டிருக்கேங்க ஐயா. எனக்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது அப்படி ஒரு விருந்து சாப்பாடை சாப்பிட்ணுன்னு ஆசைங்க. செல்வத்தோட கள்ளங்கபடம் இல்லாத மனசும் வெள்ளந்தித்தனமான ஆசையும் பார்த்து சந்தோஷமான நம்பி ஆழ்வார் இப்படி சொல்றாரு. நல்லது செல்வம். அப்போது நாளைக்கு மதியம் நானே விருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து உன்னை சந்திக்கிறேன். என்ன, உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷங்க ஐயா. மறுநாள் விடிஞ்சதும் செல்வம் சுறுசுறுப்பாக கிளம்பி கோயிலுக்கு நேரத்தோட போகிறான். வழக்கம் போல் தெய்வத்துக்கிட்ட அவன் வேலைகளை எல்லாம் முடிச்சிட்டு எப்போடா மதிய நேரம் வரும்னு எதிர்பார்த்தபடியே ரொம்ப ஆசையோடையும் ஆவலோடையும் என்னைக்கும் இல்லாத ஒரு புது சந்தோஷத்தோட வாசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்படியே நேரமும் கடந்து போச்சு. அப்போது வழக்கம் போல் அவனுக்கு மதிய உணவு கொடுக்குறவங்க சிலர் அவனுக்கு உணவு தர வராங்க. தம்பி, இந்தாப்பா. யாரு? கொத்தலி அண்ணனா? ஆமாம், இந்தா. இதில் புளியோதரை இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் நிறையவே இருக்குதுன்னா. இல்லைண்ணே, எனக்கு வேணாம். எனக்கு வயிறு சரியில்லை. தம்பி, யாருங்க? இதில் கொஞ்சம் சோறு இருக்குது, இதை சாப்பிட்ரு. இல்லைங்க, எனக்கு வேணாம். ஏன்பா வேணான்னு சொல்கிற? அதான் வேணான்னு சொல்கிறேன் இல்லைங்க, எடுத்துகிட்டு போங்க, எனக்கு வேணாம். இப்படி நேரம் ஆக ஆக பசி தாங்க முடியாதாலையும் இன்னும் நம்பி ஆழ்வார் வரலைங்கிறதுனாலையும் கோபத்தில் தனக்கு சாப்பாடு கொடுக்க வரவங்க கிட்ட எல்லாம் முகம் சுளிக்கிற மாதிரி பேசுகிறான் செல்வம். நேரமும் மதிய வேலையை கடந்து மாலையாகி இருள் சூழவும் தொடங்கிடுச்சு. ஆனாலும் நம்பி ஆழ்வார் வரவே இல்லை. இதுக்கு மேலேயும் இங்கே இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு வீட்டுக்கு கிளம்பி போகிறான். அந்த நம்பி ஆழ்வார் வருவார், இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் ஆசை எப்படின்னு நிறைவேறணும் காத்திருந்தோம். ஆனால் கடைசியில் வயிறை காய போட்டது தான் மிச்சம். ஆனால் அவர் இவ்வளோ நம்பிக்கையாக சொன்னார், இருந்தாலும் கடைசியில் ஏமாற்றிட்டாரு. அப்படி வழக்கம் போல செல்வம் கோயிலுக்கு போகிறான். அன்னைக்கு காலையிலே நம்பி ஆழ்வார் அங்கே வந்து செல்வத்தை பார்த்து இப்படி கேட்குறாரு. என்ன செல்வம், நேற்று விருந்து சாப்பாடெல்லாம் எப்படி இருந்துச்சு? யாரு? நம்பி ஐயாங்களா? ஆமாம்ப்பா, நான் தான் சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டேன். சாப்பாடா? விளையாடாதீங்க ஐயா. நான் உங்களுக்காக காத்திருந்து வெறும் வயிற்றோட தான் வீட்டுக்கே போனேன். என்ன செல்வம் சொல்கிற? நான் நேற்று விருந்து சாப்பாட்டை என் வேலையாள்கிட்ட கொடுத்து விட்டேனே, உனக்கு அவன் எடுத்து வந்து தரல? என்னங்க ஐயா சொல்கிறீங்க? சாப்பாடு கொடுத்து விட்டீங்களா? அட ஆமாம் செல்வம், உனக்கு நான் சாப்பாடு எடுத்துகிட்டு கிளம்புக்குள்ள எனக்கு திடீர்னு மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கும் மேலே வெயிலில் வெளியே போனால் என் மயக்கம் அதிகமாகுமேனு தான் என் வேலையாள்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சேன். டேய் முனியா, இங்கே வாடா. இதை பெரிய கோயிலில் ஒரு பையன் புல்லாங்குழல் ஊதிக்கிட்டு இருப்பான், அவங்கிட்ட போய் நான் இதை கொடுத்தேன்னு கொடுத்துட்டு வா. சரிங்க ஐயா. இல்லைங்க ஐயா, அப்படி யாரும் வரல. டேய் முனியா, நீ செல்வத்துக்கு சாப்பாடு கொடுத்தியா இல்லையா? ஐயா, நான் நேற்று இந்த செல்வத்துக்கிட்ட நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்கன்னு சொல்லி கொடுக்க வந்தப்போ இந்த செல்வம் நான் சாப்பாடு கொடுக்கக்குள்ள எனக்கு சாப்பாடு வேணாங்க, எனக்கு பசி இல்லைங்க, சும்மா வந்து என்னை தொல்லை பண்ணாதீங்க போங்கன்னு சொன்னதால் கோயில் வாசலில் இருந்த ஒரு பிச்சைக்காரனுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு வந்துட்டேன். அச்சச்சோ, அந்த பொற்காசு மூட்டையும் அந்த பிச்சைக்காரனுக்கே போயிடுச்சோ? எதை பற்றிங்க ஐயா பேசுகிறீங்க? செல்வம், என்னால் வந்து சாப்பாடு கொடுக்க முடியலையேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சுப்பா. சரி, நீ இன்னொரு வேலையால் கூப்பிட்டு, டேய் வேலா இங்கே வா, இதை பெரிய கோயிலில் நான் கொடுத்த விருந்தை ஒருத்தன் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான், அவகிட்ட போய் இந்த காசு பையையும் கொடுத்துட்டு வா. சரிங்கய்யா. இப்படி செல்வத்துக்கு கிடைக்க வேண்டிய விருந்து சாப்பாடு மட்டும் இல்லாமல் காசு பையும் பிச்சைக்காரனுக்கே போயிடுச்சு. உடனே நம்பி ஆழ்வார் முனியனை அனுப்பி பிச்சைக்காரனை தேடிட்டு வர சொல்கிறாரு. ஆனால் பிச்சைக்காரனை தேடிட்டு வந்த முனியை இப்படி சொல்கிறான். ஐயா, விசாரிச்சதுல அந்த பிச்சைக்காரன் ஊரை விட்டு போயிட்டான்னு சொல்கிறாங்க ஐயா. என்னென்ன சொல்கிறீங்க? நீ எதுவும் பதறாத செல்வம், போனா போகுது வீடு. நான் நாளைக்கே நீ கேட்ட விருந்து சாப்பாட்டையும் காசையும் எடுத்துகிட்டு வரேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. என்ன, சரியா? சரிங்க ஐயா. இப்படியே மறுநாளும் விடியுது. செல்வமும் கோயிலுக்கு வந்து நம்பி ஆழ்வாருக்காக காத்துட்டு இருக்கிறான். ஆனால் அன்னைக்கு பொழுது முழுக்கவே நம்பி ஆழ்வாரும் வரலை, வேற யாரும் வரலை. இப்படியே 3 நாளும் கடந்து போகுது. ஆனாலும் நம்பி ஆழ்வார் வரவே இல்லை. இதை பொறுத்துக்க முடியாத செல்வம் கோபத்தில் இப்படி சொல்கிறான். என்னது இது? நம்பி ஐயா மறுநாளே வரேன்னு சொல்லிட்டு தான் போனார், ஆனால் 3 நாள் ஆகி இந்த பக்கமே வரலையே. 3 நாள் இல்லை,
இன்னும் 300 நாள் ஆனாலும் அவர் வரமாட்டார். யாரு? யார் அது? நான் ஒரு முனிவன் தம்பி. கோவில் பக்கத்தில் இருக்கிற அரச மரத்துக்கு அடியில் தான் நான் இருக்கேன். முனிவரே, நீங்கள் எப்படி இனி அவர் வரவே மாட்டார்னு சொல்கிறீங்க? அந்த நம்பி உன்னை பார்த்துட்டு போன அன்னைக்கு இரவே உடல் நலம் குன்றி இறந்துட்டாருப்பா. என்ன என்ன முனிவரே சொல்கிறீங்க? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இது மட்டும் இல்லை, உன் வாழ்க்கையில் நடந்த எல்லாம் எனக்கு தெரியும். செல்வம் உறைஞ்சி போய் நிற்க முனிவர் இப்படி சொல்கிறாரு. இத்தனை நாளாக நீ புல்லாங்குழல் வாசிக்கிறத கேட்டிருக்கிறேன். ரொம்ப நல்லாவே வாசிக்கிற. அதை வச்சு நீ சம்பாதிச்சது போலவே அந்த பிச்சைக்காரனும் உன்னை வச்சு நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தான். கோயிலில் எவ்வளோ இடம் இருந்தோம், அவன் ஏன் உன் பக்கத்திலே இருந்தான்னு தெரியுமா உனக்கு? ஏன்னா உனக்கு ஏதாவது கிடைச்சா அது அவனுக்கும் கிடைக்குங்கிறதுனால தான் பக்கத்திலே உட்காந்துருந்தான். அப்படித்தான் நீ வேணான்னு சொன்ன சாப்பாடு அவனுக்கு போச்சு. அந்த சாப்பாட்டை அடையாளமாக வச்சு வந்த பொற்காசும் அவனுக்கு போச்சு. உனக்கு ஒன்றும் இல்லாமல் போச்சு. ஆனால் இப்போ நீ போச்சுன்னு புலம்ப வேண்டியதாக இருக்கும். கண்ணு தெரியாததுனால உனக்கு கிடைக்க இருந்த வாய்ப்பு உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் கோபத்தால் தான் உன்னை விட்டு அது நழுவி போய் இன்னொருத்தவன்கிட்ட கிடைச்சது. ஆனால் நாட்டில் நிறைய பேர் கண்ணு தெரிஞ்சோம் இப்படி வர வாய்ப்பெல்லாம் புரிஞ்சிக்காம இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன், எனக்கு பெரிய வாய்ப்பு தான் வேணும்னு உக்காந்துருந்து வர வாய்ப்பையும் நழுவ விட்டுறானுங்க. வாய்ப்பில் சின்னது என்ன பெருசு என்ன, வர வாய்ப்பை தவற விட்டா என்ன கிடைச்சாலும் புரியாது. முனிவர் சொன்னதை கேட்டதும் தனக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பை தவற விட்டுட்டோமேன்னு புரிஞ்சு இனி எந்த விஷயத்தையும் அலட்சியமாக பார்க்காம வாழணும்னு முடிவு பண்ணுறான்.